Class 12 Electrostatics Example 1.22. Find the equivalent capacitance between P and Q for the configuration shown below. ஸோ இந்த டயக்ராமில் இருக்க கெப்பாசிட்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஃபார்முலா தெரியணும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்க்கு இந்த ஃபார்முலா அண்ட் பேரலலுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே பார்த்தோன்னா இதுவும் பேரலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேரலல் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ பேரலல் அப்படின்னும் பொழுது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஆட் பண்ணோன்னா 1 + 3 வந்து 4. ஸோ அப்போ 4 மைக்ரோஃபேரட். அடுத்தது வந்து இந்த பேரலல் கண்டுபிடிக்கலாம். அப்போது கண்டுபிடிச்சோன்னா 6 + 2 வந்து 8 மைக்ரோஃபேரட். ஸோ இப்போ எப்படி டயக்ராம் மாறும்னா, ஸோ இந்த டயக்ராம் இப்படி கண்டுபிடிச்ச அப்புறம் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா இதுவும் சீரீஸில் இருக்குது, இதுவும் சீரீஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ இதுக்குன்னா என்ன வரும், 1/4 + 1/4ன்னு வரும். அப்போது 1/CS வந்து 2/4 ஆயிரும். ஸோ அப்போ 2 1s are 2 2s வரும். அப்போ 1/CS வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 1/2. அப்போது CS வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கோன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து 2 வந்திருக்கும். அடுத்து இது கண்டுபிடிக்கலாம். = 1/8 + 1/8ன்னு வரும். ஸோ அப்போ 1/CS2 வந்து 2/8 கேன்சல் பண்ணோன்னா 4 வரும். ஸோ அப்போ 1/CS2 வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அப்போது CS2 வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1/4ன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து 4ன்னு வரும். ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா 4 வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் யூனிட் போட்டேன். ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. அதுமாரி இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து 4ன்னு வந்திருக்கு. இப்போ டயக்ராம் எப்படி மாறும்னா இந்த மாதிரி தான் மாறும். ஸோ இப்போ இது ரெண்டும் பேரலல் கனெக்ஷன். இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம் பேரலில். ஸோ 2 + 4 வந்து 6. அப்போ 6 மைக்ரோஃபேரட் தான் இதோட